எஸ்டிஆரோட அடுத்த மூவி தான் எஸ்டிஆர் 49. இந்த படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த எஸ்டிஆர் 49 படத்தோட ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த எஸ்டிஆர் 49 படத்தில் முக்கியமான ரோலில் நம்ம சந்தானம் நடிக்க போறாருன்னு நியூஸ் வந்திருக்கு. இந்த எஸ்டிஆர் 49 படத்தை இந்த 2025லேயே தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கு இப்போவே நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்ததா டிராகன் அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் லீட நடிச்சிருக்கிற படம். இந்த டிராகன் படம் ரிலீஸ் ஆன 9 டேஸ்ல வேர்ல்டு வைடா 100 crore கிராஸ் பண்ணிருக்குன்னு அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனுக்கு பேக் டு பேக் 100 crore கலெக்ஷன் படங்கள் வந்திருக்கு. இவரோட நெக்ஸ்ட் மூவி LIK. அடுத்ததா விடாமுயற்சி மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல அஜித் குமார் த்ரிஷா லீட நடிச்சிருக்கிற படம். இந்த விடாமுயற்சி படத்தை இன்னைக்கு நைட்டு நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க. அடுத்ததா கேங்கர்ஸ். இந்த படத்தை சுந்தர்சி டைரக்ஷன் பண்ணி சுந்தர்சி மற்றும் வடிவேலு சேர்ந்து நடிச்சிருக்காங்க. கேங்கர்ஸ் படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை நாளைக்கு சொல்ல போறாங்களாம். இந்த 2025 சம்மருக்கு கேங்கர்ஸ் படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ஷன்ல அஜித் குமார் லீட நடிச்சிருக்கிற படம். இந்த குட் பேட் அக்லி படத்தோட டீசருக்கு செம ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. படத்துக்கு டே 1ல சூப்பரான ஓப்பனிங் வரும் போல. இந்த குட் பேட் அக்லி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆன 24 ஹவர்ஸ்ல 32 மில்லியன் கிட்ட வியூஸ் வந்திருக்கு. நம்ம காலிவுட் சினிமாலேயே அதிகம் பேர் பார்த்த நம்பர் 1 டீசர்னா அது இந்த குட் பேட் அக்லி டீசர் தான். படத்தை வர ஏப்ரல் 10 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க.